பார்க்க போனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி அந்த மக்கள் செலவுகளில் பெண்கள் அது இருந்ததோ அந்த வாக்கு சதவீதம் விஜய்க்கு இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல்னால எல்லா மற்ற அரசியல் கட்சி தலைவருமே கொஞ்சம் இப்போ ஒரு சின்ன ஒரு ஷேக் ஆனது காரணமே இவருடைய வாக்கு விஜய்க்கு கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அடிப்படையில் தான் இப்போ விஜயுடைய இந்த பிரச்சாரம் இப்போ தொடங்க போகிறாங்க. ஒவ்வொரு தொகுதிக்குமே அவர் வந்து மக்களை நேரடியாக சந்திக்க போகிறார். இது வரைக்குமே அந்த பிரச்சார பஸ்ஸில் இருந்து நீங்கள் பேசின விஜயை பார்த்துருப்பீங்க. இப்போ களத்தில் இறங்க போகிறார். எந்தெந்த ஏரியாவுக்கு போகிறதோ முன்கூட்டியே அவர் வந்து இந்த இடத்துக்கு வரப்போகிறேன் இப்போ அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி அதுக்கு என்ஓசி ஒன்று வாங்குறார். வாங்கிட்டு மக்களை நேரடியாக சந்திக்க போகிறார். கை குலுக்க போகிறார். இதுதான் ஹைலைட். எம்ஜிஆர் அவர்கள் இறங்கி எப்படி நடத்து மக்களை கட்டி பிடிச்சி கை கொடுத்து அவர் போட்ட துண்டெல்லாம் எடுத்து போட்டு அந்த மக்களை கவர்ந்தாரோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்குமே விஜய் அந்த ஃபார்முலாவை தான் இப்போ கையில் எடுக்கிறார். ஸ்க்ரீன்லேயே பார்த்த ஒரு விஜய், பஸ்ஸு மேலே நின்று நம்ம பார்த்த ஒரு விஜய் இன்னைக்கு நம்மளுடைய தெருவில் நடக்க போகிறார். நம்மளோட ஒன்று ஐக்கியமாக போகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் தான் விஜய்க்கு பெருமளவு அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக அவர் கருதுகிறார். அதற்காகவே இப்போ பிரச்சாரம் வந்து இங்கே பெரம்பூரில் ஆரம்பித்து தமிழகத்தில் முக்கியமான இடங்களுக்கு ஃபுல்லாகவே உள்ளே போகிறது மாதிரி ஒரு தகவல் இப்போதைக்கு வந்திருக்கு சார்.